நிறைய பேர் வந்து எனக்கு முட்டியில கேப் எழுதி கொடுங்க டாக்டர், நான் கேப் மாட்டிக்கிறேன், நீ கேப் போட்டுக்கிறேன், நீ பிரேஸ் போட்டுக்கிறேன், எனக்கு முட்டியில வலி இருக்குன்னு கேட்பாங்க. இது வந்து பண்ணக்கூடாத ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, நம்மளோட தசை நாறு நடக்கும்போது ஆக்டிவேட் ஆகணும், தசை நார் வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகணும். அப்பதான் வந்து முட்டி வலி இல்லாம நம்ம நடப்போம். அதாவது இப்போ ஒரு கை பாக்குறீங்க, இந்த கை நல்லா இப்படி அசைஞ்சாதான் இந்த மசில் வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகும், பலம் கூடும் இல்லைங்களா? இந்த மசில் நம்ம வந்து அசைக்காம இந்த கையை வந்து இப்படி இப்படி போட்டு கட்டிட்டோன்னு வைங்க, இந்த தசை நாறு ஸ்ட்ரெங்தனே ஆகாதே, இருக்கிறதெல்லாம் சும்பி போய் வீக் ஆயிடும். இந்த இடத்துல கட்டிட்டோம், இந்த அசைவே இல்லை. இதுதான் பிரேஸோட வேலை. பிரேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து குறைச்சிடும், உங்களோட மூவ்மெண்ட்டை வந்து குறைச்சிடும். ஸோ உங்களோட மூவ்மெண்ட்டை குறைச்சிருச்சுன்னா, ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா, உங்களோட மூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா ஒன்ஸ் மசில் லாஸ் அதிகமாகிடும். மசில் லாஸ் அதிகமாகிடுச்சுன்னா மசில் வீக்னஸ் வந்துடும், லாஸ் அதிகமாகிடும், முட்டியும் தேஞ்சு போயிடும். ஸோ அது உங்களை டிபெண்ட்டாக தான் ஆக்கும். ஸோ அது இல்லாமல் உங்களால் நடக்கவே முடியாதோ அப்படின்ற சிச்சுவேஷனுக்கெல்லாம் போயிடும். அதனால நீ பிரேஸ் அவாய்ட் பண்ணணும்.